அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள் சம்மந்தமாகவும் அதோட கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் என் கட் ஆஃப்ங்கிறது ஒரு 140லேருந்து ஒரு 150 கட் ஆஃப் தான் வந்திருக்குது. எனக்கு இசி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும், உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஓசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள் சொல்கிறேன். ஸோ ஓசி கம்யூனிட்டியில் 140லேருந்து 150 கட் ஆஃப்க்கு கடந்த வருஷம் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சதுங்கிறத பார்ப்போம். 150க்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 149.5க்கு 2 கல்லூரிகள், பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மற்றும் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 149க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருக்கு. 148.5ங்கிற கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் காட்பாடி, பொன்ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவிலில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 148 கட் ஆஃபுக்கு 3 கல்லூரிகள், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, ஒசூர், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகர், எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 147.5 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 147ங்கிற கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள், ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 146.5க்கு 4 கல்லூரிகள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர், செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர், ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 146ங்கிற கட் ஆஃப்க்கு ஒரு 4 கல்லூரிகளில் கிடச்சிருக்கு. பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 145.5க்கு மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல்லில் கிடச்சிருக்கு. 144.5க்கு 2 கல்லூரிகள், டேனிஸ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 144 கட் ஆஃபுக்கு 4 கல்லூரிகள், பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 145.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 143க்கு 2 கல்லூரிகள், அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142.5க்கு 3 கல்லூரிகள், மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து மிஸ்ரிமால் 142ங்கிற கட் ஆஃபுக்கு ஒரு 4 கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கு. மிஸ்ரிமல் நவ்ஜி முனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் துறைப்பாக்கம் சென்னை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர், பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 141க்கு அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வெள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 140.5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூரில் சீட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் 140க்கு பார்த்திங்கன்னா 4 கல்லூரிகள், ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டையில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. இது வந்து ஓசி கம்யூனிட்டி, அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். 142க்கு 4 கல்லூரிகள், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142.5க்கு 3 கல்லூரிகள், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், ஏஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசியில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 143க்கு 3 கல்லூரி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை, ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 144க்கு 3 கல்லூரிகள்,
வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர், ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 146 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு மற்றும் ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 149க்கு பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 150க்கு 2 கல்லூரிகள், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருக்கு. 150.5க்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். பிசி முஸ்லீம் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 140.5க்கு 2 கல்லூரிகள், சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 141க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூரில் சீட்டு. 142க்கு ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர். 142.5க்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 143 தானிஷ் அகமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். 143.5க்கு 4 கல்லூரிகள், ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர், எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருக்கு. 144 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 144.5க்கு ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 145.5க்கு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 146 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146.5க்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருக்கு. 147க்கு 2 கல்லூரிகள், பொன்ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 148க்கு ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 48.5க்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 149.5க்கு 2 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. ஸோ இதுதான் 140லேருந்து 150 கட் ஆஃப்க்கு பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு கிடைச்ச தகவல்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். 140.5க்கு 2 கல்லூரிகள், கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. அடுத்து 141க்கு ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 141.5க்கு பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம். 142க்கு ஒரு 4 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருக்கு. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு, ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 142.5க்கு பார்த்திங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 143க்கு அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ். 143.5க்கு 2 கல்லூரிகள், எஸ்ஆர்எம்டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர். அடுத்து 145க்கு 2 கல்லூரிகள், கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 146.5க்கு கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. 147க்கு 2 கல்லூரிகள், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனமில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து 147.5க்கு 2 கல்லூரிகள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 148 அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கடலூர் கேம்பஸில் சீட்டு கிடச்சிருக்கு. 148.5க்கு 2 கல்லூரிகள், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 149 வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 150க்கு பார்த்திங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மற்றும் 150.5க்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இந்த எல்லோ லைன் பாருங்கள், 140.5 போன வருஷம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. 141 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். 141.5 சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கு. 142.5க்கு 3 கல்லூரிகள், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 143க்கு ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 144 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடியில் கிடச்சிருக்கு. 144.5 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்.
146.5 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, 149.5க்கு 2 கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 150க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இதே மாதிரி அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்ப்போங்க. இப்போ எஸ்சிஏ கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 141.5 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் கிடச்சிருக்கு. அடுத்து 145க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 146 லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, 148 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 149 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த 149.5ங்கிற கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகள் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் மற்றும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் கிடச்சிருக்குங்க. 150க்கு 2 கல்லூரிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போம். இப்போ எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 140 கட் ஆஃபுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 142.5 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 143.5 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 149 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 150.5க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 140லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு என்னென்ன கல்லூரிகளில் கடந்த வருஷம் சீட்டு கிடைச்சது மற்றும் நம்ம ஜென்ரல் கம்யூனிட்டி மட்டும் சொல்கிறதில்ல, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கம்யூனிட்டிக்கான தகவல்களையும் கொடுத்துட்டு வர்றோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.